மனோஜ பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து, "என் பையனுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிருச்சு." அப்படின்ற மாரி உண்மைய சொல்றாங்க. அத கேட்டுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தொடர்ந்து கதைய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அண்ணாமலை வந்து, "என் பையனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டுருக்கு. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும்." அப்படின்ற மாரி சொல்லுது. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து, "எங்க பொண்ணுக்கு வந்து தோஷம்லாம் இருக்குங்க. பரவால்ல. உண்மைய சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெறைய பேர் வந்து இத மறைக்கணும்னு நெனப்பாங்க." அப்படின்றாங்க. "உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா பரவால்ல. சரி கல்யாணத்த பத்தி பேசலாம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நாளைக்கு வந்து எங்க வீட்ல வந்து பொண்ணு பார்க்க வந்துருங்க." அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. உடனே இங்க வந்து ஸ்ருதியும், மீனாவும் வந்து பாதம் மாரி அடி பூஜை அது மாரி பண்ணிட்டு கோயில வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும்போது, விஜயா வந்து வராங்க. "என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஸ்ருதி வந்து, "இல்ல ஆன்ட்டி, உங்களுக்கு வந்து சுய புத்தியே இல்லல்ல. அதனால தான் வந்து உங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதுல என்னத்த கண்ட? நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, மீனாவ வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்னோன்னா, உடனே வந்து மூட நம்பிக்கையில நீங்களும் மீனாவ வீட்ட விட்டு அனுப்பிட்டீங்க. அப்ப மீனா வந்தா தான் நானும் வருவேன். அதுக்காக தான் வந்து நான் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் சீக்கிரம் ரவியோட சேர்ந்து வாழணும்ல, அதுக்காக தான்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அவளுக்கு தான் வந்து இதெல்லாம் இருக்கு. நீ ஏன் வராம இருக்க? நீ வாம்மா." அப்படின்ற மாரி ஸ்ருதிய கூப்பிடுறாங்க. "அது எப்படி? எனக்கும் வந்து மீனா இருந்தா தான் எனக்கும் ஒரு மாரி நல்லா இருக்கும். நான் மட்டும் இருக்கிறதுக்காகலாம் நான் வரமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி விடு, பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்கங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, நாளைக்கு நாளைக்கு மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போறோம். நீங்க வரீங்களா?" அப்படின்ற மாரி ஸ்ருதிய வந்து கேட்குறாங்க. "நான் எதுக்கு ஆன்ட்டி, நானா வரல. நீங்க வேணா மீனாவ கூப்பிடுங்க. முத்து மீனாவும் வந்தாங்கன்னா வேணா நானும் ரவியும் வரோம்." அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "எதுக்குடி எதுக்கா இருந்தாலும் மீனாவ கேட்குற?" அப்படின்ற மாரி ஸ்ருதி கேட்கும்போது, "ஆமா, மீனா வந்தா தான் அது நல்லாயிருக்கும். மீனா வரலன்னா நான் வரல." அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து, "சரிம்மா நீ பாரு, நான் மட்டும் வேணா போய் மனோஜ பார்த்துட்டு வரோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில விட்டு வெளியே வரும்போது ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. ரோஹிணிய பார்த்தோன்னே வந்து கத்துறாங்க. "உன்னால தாண்டி எனக்கு இவ்ளோ பிரச்சனையும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னால பிரச்சனையா? நீ தான் வந்து என் வாழ்க்கைக்கு அப்புறம் பிரச்சனையா வந்து நிக்கிற." அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து விஜயாவ திட்டுறாங்க. "நான் பிரச்சனை பண்றேனா? நான் என்னடி பண்ணுனேன்?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஆமா, நான் வந்து மனோஜோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவனுக்கு தனியா பொண்ணு பார்க்குறியாமே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமாண்டி, என் பையன் வாழ்க்கை இப்படியே போகணுமா? ஒரு ஏழையா இருக்க ஒன்ன கூட என் பையன் வாழ்க்கை போகணுமா? அதுக்கெல்லாம் போக விட மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ மனோஜ் வந்து எவ்வளோ படிச்சிருக்கான், அவனுக்கு எவ்வளோ வசதியான பொண்ணுலாம் வந்துட்டு இருக்கு. நீ உங்க அம்மா ஒரு பிச்சைக்காரி, உங்க குடும்பத்தோட நான் வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டதே பெருசு. தெரியாம வச்சுக்கிட்டேன். நீ இப்படிதான் தெரிஞ்சிருந்தா நான் வந்து உன்னை கட்டியே வச்சிருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி திட்டுறாங்க. "உனக்கு பணம் தான் பெருசு இல்ல, உன் பிள்ளையோட வாழ்க்கைலாம் பெருசு இல்லைல்ல." அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து திட்டுறாங்க. "ஆமாண்டி, எனக்கு பணம் தான் பெருசு. என் மனோஜ் வந்து நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும், அதுதான் எனக்கு பெருசு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனாவும் ஸ்ருதியும் அப்பதான் கோயிலை விட்டு வெளியே வராங்க. உடனே ரோஹிணிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா வந்து சத்தம் போடுறாங்க. "என்ன எங்க அத்தைகிட்ட பேசிட்டு இருக்க? கேஸ் தான் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குல்ல, கோர்ட்ல எதுவா இருந்தாலும் மீட் பண்ணிக்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஓ, நீங்க எல்லாருமே இதுக்கு கூட்டு தானா? நீ ஏன் மீனா, நீ அவ்வளோ பேசுறியே, டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? எதுக்கு பொண்ணு பார்க்கணும் நீயோ? அவங்கள எடுத்து ஒரு வார்த்தை கேட்டியா?" அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ எதுவுமே சொல்லாமே நிக்கிறா. "ஆமா, உன் பேச்சே எங்க கேட்டுட்டா மறுவேலை பார்ப்பாங்க, நீயே தான் இந்த வீட்டுல இல்லையே." அப்படின்னு சொல்லும் போது, "உனக்கு எப்படி இந்த விஷயம் எனக்கு தெரியும்?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க மீனா. "உங்க வீட்டுல என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே வந்துட்டு, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கும்போது, "ஏன் நீ என்ன பாக்குறதுக்கு ஆள் வச்சிருக்க மாதிரி நான் வச்சிருக்க மாட்டேனா?" அப்படின்ற மாதிரி ரோஹிணி திட்டிட்டு, "நீ இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்." அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா பூக்கடைக்கு போயிடுறாங்க. ஸ்ருதி வந்து இங்க ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அவங்க முத்து வந்து வெயிட் பண்றாங்க. "என்ன மீனா இவ்வளோ லேட் ஆச்சு?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "மாமாவுக்கு சீக்கிரம் குணமாகணும் அப்படின்றதுக்காக பாத பூஜை பண்றதுக்காக போனேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி மீனா, சாமி கும்பிட்டாச்சா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "அவங்க கும்பிட்டாச்சு, ஸ்ருதியும் வந்திருந்தாங்க, அவங்களும் ரவி கூட செய்யணுங்கிறதுக்கு மாதிரி வேண்டிக்கிட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி மீனா, நாளைக்கு வந்து வேன் பார்க்கறதுக்காக போறேன். அவரும் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. எதுவும் நல்லதானா இருந்தா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லதே நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாம போங்க." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சரி, என்ன ஒரு மாதிரியா இருக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தது, மனோஜுக்கு பொண்ணு பார்க்கறது, இது எல்லாமே வந்து ரோஹிணிக்கு தெரியுது. ரோஹிணி வந்து இன்னைக்கு வந்து அத்தைகிட்ட கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்ற போது எப்படி அவளுக்கு தெரியும்? அது இப்பதான் வந்து பொண்ணு பார்க்க போறதே வந்து இன்னும் எனக்கே தெரியாது. இங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றது தான் எனக்கு தெரியும். பொண்ணு பார்க்க போறது இன்னும் எனக்கே தெரியாது. எப்படி அதுக்குள்ள அவளுக்கு தெரிஞ்சிச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "எனக்கும் அதாங்க புரியல. இன்னைக்கு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க போறோம், டைமிங் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு இப்பதான் வந்து கோயில்ல சொன்னாங்க. அப்பதான் எனக்கே தெரியும். ஆனா வந்து அதுக்குள்ள அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்க." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சரி, இதுல ஏதோ வந்து நடக்குது. எனக்கு ஒரு சந்தேகங்க. ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கும் ரோஹிணி காரணமா இருப்பாளோ?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனா, அதை பத்தி விசாரிப்போம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இங்க வந்து ரோட்ல வந்து வந்துட்டு இருக்கா
சொல்லும்போது விஜயா வந்து கோயிலுக்கு போயிட்டு ரோட்லேருந்து வந்துட்டுருக்காங்க, நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ரோட்ல வந்து ஒரு பிச்சை எடுக்கிற அம்மாவ பார்க்குறாங்க. அத பார்த்தா வந்து அந்த சாமியாட்டி பொம்பளையா இருக்கு. உடனே போய் போய் நின்னு பார்க்குறாங்க, உத்து உத்து பார்க்குறாங்க. அந்த பொம்பளைக்கு வந்து அடையாளம் தெரிஞ்சு ஓட பார்க்குது. உடனே வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு உன்னை எங்கேயோ பார்க்குற மாரி இருக்கே அப்படின்றபோது, இல்லையே என்னைய வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பில்ல. நான் பிச்சைக்காரிம்மா. நான் இந்த பக்கம் திரிவேன். என்னை எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து இல்ல நீ தானே அந்த சாமியாட்டின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லும்போது, உடனே விஜயா வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. உடனே கன்னத்த பிடிச்சிட்டு என்னம்மா என்ன அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆமா நீ தானே என்ன வந்து சாமியாட்டின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சிந்தாமணி தான் வந்து என்ன இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி எதுக்கு ஒன்று நடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோஹிணின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து காசு கொடுத்துச்சு. காசு கொடுத்து சாமியாடி மாதிரி நடிச்சு அந்த வீட்டில் இருக்க மீனாவை பார்த்து இது மாதிரி சொல்ல சொன்னாங்க. மீனா ஃபோட்டோவை காமிச்சு இது மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னும் போது இப்பதான் வந்து விஜயாவுக்கு வந்து புரியுது இதெல்லாம் வந்து சிந்தாமணி ரோஹிணியோட வேலையா, அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே சொல்றது வந்து சிந்தாமணி தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி வா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டுக்கு வந்த அண்ணாமலை பார்த்துட்டு யார் இது பிச்சைக்காரி எல்லாம் கூட கூட்டிட்டு வர, யாரு உங்க சொந்தமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா, இந்த பாருங்க நல்லா உத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இந்த பொம்பளை தானே சாமியாட்டின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க இது வந்து பிச்சைக்காரி தானா, அவ வந்து யாரோ காசு கொடுத்து இது மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க, ரோஹிணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மீனா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அது எப்படி நடந்திருக்கும், இவ சொன்னதுனால இல்லைனாலும் அவளோட நேரத்தினால கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உடனே அந்த பொம்பளை வந்துட்டு அதுவும் வந்து ரோஹிணியோட வேலை தான், ஆளை வந்து ஆள் செட் பண்ணி தான் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சாங்க, அதுவும் வந்து என்னோட சொந்தக்காரங்க தான் இதெல்லாம் செஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுது. உடனே வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அவ வந்து எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் சிந்தாமணி கூட இது மாதிரி பண்ணிருக்காங்களே, இவங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. சரி எப்படியும் நாளைக்கு காலையில அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி இவளை வந்து போலீஸ்ல வந்து பிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ வந்து பயப்படுறா. அந்த டைம்ல வந்து ரவியும் முத்தும் வராங்க. யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு முத்து வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வரான். என்னம்மா உங்க சொந்தக்காரங்களாம் நடுவுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. இல்லடா நல்லா பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த சாமியாட்டி பொம்பளை தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும்போது, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் சிந்தாமணியை வந்து ரொம்ப தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தீங்க, தேவைதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா நாளைக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டு அப்புறமா நான் போய் மீனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து காமிக்கிறாங்க, சத்யாவும் ரேகாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சத்யா வந்து நம்ம விஷயத்துல வந்து நிறைய பிரச்சனை வரும், உங்க வீட்டு சைடு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னா வந்து ஃபேஸ் பண்ணுவோம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சத்யா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சிந்தாமணி வந்து வாசல்லே உட்காந்துருக்காங்க. எங்கடி போன அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெண்டோட வெளியில போயிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. அதான் கேட்குறேன் எந்த ஃப்ரெண்டு அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா சொல்ற, யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. பையனோட போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கேன், என்னடி பழக்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து அவரு கொஞ்சம் மெச்சூர்டா, இல்ல பையனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா ஃப்ரெண்டு தானே, அதுல என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சப்போர்ட் பண்றாங்க. உடனே வந்து அவங்க அப்பாட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணோ பையனோ அதெல்லாம் தப்பு இல்லம்மா, நம்ம லெவல் கரெக்டா நடந்துக்கணும், அதுதான் பையன் எப்படி அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்ல பையன்ப்பா, ரொம்ப பொறுப்பான பையன், அவங்களுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான், 2 அக்காங்க இருக்காங்க, ஆனா 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வந்து அவன் சம்பாத்தியத்துல தான் அவங்க வீடு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏழை பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்றாங்க. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் நம்ம ஒன்றும் பழகணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பழகலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லாமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி வந்து யாரு அவன், முதல்ல என் போட்டோ அவன்கிட்ட யாரு அவன் போட்டோ என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு போட்டோலாம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ரேகா வந்து கேட்கும்போது, யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்காம எப்படி நான் வந்து உன்னை விடுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் மைனர் கிடையாது, நான் மேஜர், யார் கூட பழக்கணும் எந்த அளவுக்கு பழக்கணும்னு எனக்கு எல்லா விவரமும் தெரியும், தேவையில்லாம வந்து நீ என் விஷயத்துல தலையில வேலை வச்சுக்காத, எந்த சும்மா ஃபாலோ பண்றது ஆளை வச்சு பாக்குறது இந்த வேலைலாம் வச்சுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் பாக்குறேன்டி, எத்தனை நாளைக்கு வந்து நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட தானே போற அப்படின்ற மாதிரி சிந்தாமணி திட்டுறாங்க. சரின்ட்டு இதை விட்டுறாங்க. மறுநாள் காலையில ஆகுது. மனோஜ் வந்து நல்லா நீட்டா கிளம்பிக்கிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக ரொம்ப அவசரப்படுத்துறாங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீ கிளம்பாம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருடா நீ இப்பவே போ, சொன்ன டைமுக்குலாம் நம்ம போயிட்டோம்னா வந்து நம்ம ஏதோ வேலை இல்லாமன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்துட்டு ஏன் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இருங்க போகணும், நீங்க கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல நான் வரல, எனக்கு கால் முடியல, என்னால் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரிடா நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் பொறுமையாவே போறாங்க. அங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. பொண்ணு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "அம்மா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்கம்மா" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பொண்ணோட அப்பா வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு? என்ன சொல்றான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல பொண்ண வர சொல்லலாமே" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "இதோ ஒரு நிமிஷம் இருங்க வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து நல்லா ஸ்டைலா சாரி கட்டலாம் நல்லா ஸ்டைலா கட்டிட்டு வராங்க. காஃபி வந்து குடிக்கிறாங்க. குடுத்தோனே இப்போ மனோஜ் பார்த்துட்டு பொண்ண வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மனோஜ் கிட்ட விஜயா கேட்குறாங்க, "பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "எனக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா" அப்படின்னு வந்து சொல்றான். அந்த பக்கம் வந்து பொண்ணுகிட்ட கேட்கும்போது, "எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து அந்த வீட்ல இருக்க ஒரு பெரியவர் வந்து வராங்க. அது வந்து யாருன்னு பார்த்தா வந்து அவங்க அப்பாவோட அப்பா அந்த ரிலேட்டிவ்ல வராங்க. "யாருங்க இவங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "எங்க அப்பா தான்" அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. சொல்லிட்டு இவள பார்த்துட்டு, "நீ இவரோட பொண்ணு தானே?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஆமாங்க. நான் அவரோட பொண்ணு தான்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி எங்க அப்பாவ தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னோட பெரியப்பா பையன் தாம்மா அவன். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மலாம் சொந்தக்காரங்களா அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, "சொந்தம் தான்மா. அப்படி சொந்தத்துல வச்சு பார்த்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் சரி வராதே கட்டுறதுக்கு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா சொந்தத்து வழி பார்த்தா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு தங்கச்சி முறையில வருது" அப்படின்ற மாரி சொன்னோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "என்னத்துக்குங்க இந்த காலத்துலலாம் வந்து இவ்வளோ சொத்துல வர முறையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவங்க அப்பா வந்து, "இல்லங்க என் பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்குதாம். அதுக்காக அண்ணன கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் நான் இன்னும் தரம் குறைஞ்சு போகல. இல்ல இந்த சம்மந்தம் வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து ஒரு ஃபீல் ஆகி வந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்து ரோஹிணி வந்து வெளிய நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இன்னைய எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.